வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இதெல்லாம் வரும்ல. ஆமாம், ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போட்டில் வந்து ஒரு பவர் பேங்குங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது. நம்ம எஸ்ஆர்கே அனுப்பியிருந்தான், இந்த மாதிரி பவர் பேங்க் ஒன்று ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு. சரின்னு அதான் இதை தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக எவ்வளோ வந்ததுன்னா 670 சம்திங் அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வந்துச்சு. 10,000 ஆச்சு. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வேறு பண்ணணும். ஏமா இதே ஏமா ஆர்டர் பண்ணீங்க? இது நிறைய ரிட்டர்னில் வருது. ஆஹா, என்ன அது ஆரம்பத்திலேயே முடிச்சுட்டு அவர் எவ்வளோ சிம்பிளாக ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா? நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஷ்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு PB300 அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. 10,000 mAh பவர் பேங்க். இது 2x இன்புட்டு 3x அவுட்புட்டு. ஓகே, அப்புறம் வந்து 22.5 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 12 லேயர் ஸ்மார்ட் ஐசி ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கான். சைடில் டூ வாட் ஃப்ளோட்ஸ் யுவர் போட்டா நடாடை போட்டு பாஸ் த்ரூ சார்ஜிங்கு சைமல்டேனியஸாக சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆப்ஷன் உண்டுன்னு போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இதுலேருந்து 2 கேபிள் வழியாக ஃபோனை சார்ஜ் பண்ணலாம். ஓகே, 1 year டொமஸ்டிக் வாரண்டி. அதாவது இந்தியாவில் வேணால் இந்தியாவிலேயே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், வேற எங்கேயா எடுத்துகிட்டு போயிட்டு கேட்கக்கூடாதுன்றான். ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கான். 10,000 mAh கெப்பாசிட்டி, ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இன்புட் பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ USB ஒரு டைப் சி இருக்குது. மைக்ரோ USB தான் கேபிள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக. அப்புறம் செல் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 10,000 mAh. ஸோ இதுதான் ஓவரால். சரியா? இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாரண்டி 1 year போட்டிருக்காங்க. PPS ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போகும்னா 22 வாட் தான். அதுவும் PPS சாம்சங்கில் இருக்குங்க. ப்ரோக்ராம்டு பவர் சப்ளை அப்படின்னு வருங்க. அதுதான். ஸோ எல்லாருமே இப்போ PPS நோக்கி போகிறாங்க. சரி, இப்போ நான் ஏதாவது காமனாக இருக்கட்டும் தான். சார்ஜரை மாற்றிக்கிட்டு வெறுப்பாக இருக்குது. பார்க்குறது க்யூட்டாக இருக்குது. எலி மருந்து சீட்டு இருக்குது. அப்புறம் 1 year ஒரு A to C கேபிள் ஒன்று இருக்குது. ஓகே, டீசெண்டாக இருக்குது. அதிசயமாக கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதில் வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு C to C ட்ரை பண்ணலாம். இந்த பவர் பேங்க்கில் பாட்டமில் வந்து அந்த வேல்யூஸ்லாம் போட்டிருக்குடா. அவுட்புட் எவ்வளோ போகும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மேட் இன் இந்தியா. யாராவது படிச்சிருவாங்க. யாராவது படிச்சு கெப்பாசிட்டி வந்து இப்போதைக்கு ஃபுல் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் திரும்ப சார்ஜ் போட்டுருக்கேன். லைட் இருக்குங்க. நான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிருந்தேன் திரும்ப. ஓகே, குவிக் சார்ஜ் 73% இருக்குது. Xiaomi 13 Proவில் சார்ஜ் பண்ணுறோம். பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ இது வந்து Xiaomi ஃபோனில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தது. இப்போ அப்படியே வந்து நான் தரேன். ஆண்ட்ராய்டோட 15 Pro இருக்குது. 5 நிமிஷம் யூஸ் பண்ணால் 10% குறையும். அதை வச்சு நாங்கள் வந்து ஓகே ஐஃபோன்லேயும் சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். 70% இருக்குது. ஓகேயா? 70% இருக்குது. 9 வாட்டு 10 வாட்டில் ஏறுது. இவன் தான் ஸ்லோவாக தானே ஏறி தொலைவான். 80 ஆச்சுன்னா அவ்வளோதான், வண்டி உருட்டி தள்ளிட்டு போகிறதுக்குள்ளே வாழ்க்கை வெறுத்து போயிடும். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து சூப்பர் ஹுக் வருதான்னு பார்க்கலாம். அந்த பேசிக்கான சூப்பர் ஹுக்கு. சைனீஸ் கிட்டலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். எவ்வளோத்தில் கனெக்ட் பண்ணாலுமே சல்லுன்னு ஏறுவானு. ஆமாம், சந்தையில் வாங்குற பவர் பேங்க் மாதிரி இருக்கும்னு தான் நினச்சோம். 700 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஆனால் அவர் சொன்னது தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்கு பாருங்க அனிமேஷன். இதை காட்டுறது தான் நாங்கள் இப்போ பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்பயும் ஏறிட்டு இருக்காங்க. அப்பயும் 90க்கு மேலே இருக்கும்போதும் கூட 10 வாட்டில் ஏறுது. இன்னும் ஏறிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக டைப் A to C அதை மாட்டினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து டைப் A to C சார்ஜிங்க. அதில் வந்து ஊக்குன்னு வருது. ஆனால் ஸ்பீடு அதே தான் இருக்குது. ஸ்பீடு ஃபோன் வந்து வித்தியாசமாக இருக்குது பார்த்தியா? 9 வோல்ட் 1 ஆம்ப்னு இருந்தது போகி 5 வோல்ட்டு 2 ஆம்ப்னு மாறிடுச்சு பேர். கான்செப்ட் மாறுது இல்லை? இப்போ நான் எடுத்துகிட்டு திரும்ப மாட்டுறேன். அந்த அனிமேஷன் நல்லா இருந்தது இந்த ஊக்குக்கு. இது வந்து டைப் A to Cயில் ஊக் சார்ஜ் அப்படின்ட்டு வருது. போக்கோல பார்க்கலாமா? ஓகே, ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது. 85 இருக்கும்போது புரு. சரி, ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் நார்மல் சார்ஜிங் இருந்தது பார்த்தியா? தீம் பண்ணுற வேலை தீம்னால. ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே சமயம் இப்போது சின்ன சின்ன இது TWS பட்ஸு அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் பிக்சல் பட்ஸ் மாட்ட போகிறேன். கரெக்டாக போகுது பேர். அப்புறம் ஏன் இது ரிட்டர்ன் போடுறாங்க? 1.5 வாட்டு. அதுவாக நம்ம காலத்திற்கும் யூஸ் பண்ணிட்டு சொல்லுவோம் எந்தளவுக்கு ரிலேபிளாக இருக்குன்னு. கரெக்டாக அது TWSக்குன்னே ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இருக்கும்டா எல்லா TWSலேயும். அதே வேல்யூ தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிக்சல் பார்த்தாச்சு, இப்போ OnePlus பார்க்குறோம். இதுவும் அதே வேல்யூ தான். ஆனால் இது வந்து சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
சூப்பர். ரைட்டு, இது வரைக்கும் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி சார்ஜும் போட்டேன், சார்ஜும் கரெக்டாக ஏறிச்சு. மைக்ரோ யூஎஸ்பியில் போட்டெல்லாம் ஏறுது, நார்மலில் போட்டெல்லாம் ஏறுது. ப்ளஸ் இதில் என்னன்னா சைடில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வச்சிருக்காங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு. அது வந்து மைக்ரோ யூஎஸ்பி வழியாக வெளில வருது, ப்ளீட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அந்த லைட் வந்து சைடில் ப்ளீட் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜோக்காக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து கையில் பிடிக்கிறதுக்கு இது வந்து மெட்டல்ன்றனால அதெல்லாம் நல்ல ப்ரீமியமாக செமையாக இருக்குது. 700 ரூபாய்க்கு அப்படின்னும் போது பயங்கரமான பில்டு குவாலிட்டி. ஆனால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் சில மாதங்கள் கழிச்சு உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் 700 ரூபாய்க்கு இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லாட்டி ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஜாலி ப்ரோ, நானும் வாங்கி பார்க்குறேன் அப்படின்னா வேணா ட்ரை பண்ணுங்கள். வாரண்டிலாம் இருக்குன்னு தான் போட்டுருந்தாங்க, 1 இயர் வாரண்டி இருக்கான். பார்த்துக்கோங்க. ரைட்டா, அவ்வளோதான். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவசரக்கே பார்க்கலாம். பாய். பாய்.